அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 18 நாட்கள் ஜனவரி 22 முதல் எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திலிருந்து கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் நுழைந்து அங்கு தனது சப்தம பார்வையை சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் செலுத்துகிறாருங்க. எனவே உணர்ச்சி வசப்பட்டு தடுமாற்றத்தை சந்தித்து வந்த சூழலில் அந்த தடுமாற்றங்கள் அனைத்தும் சரி செய்யப்பட்டுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய தனவரவும் உத்தியோகம் தொழில் ரீதியான மிக சிறப்பான வாய்ப்புகளும் அருமையாக அமைவதற்கான யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே பல வகையில மகிழ்ச்சிக்கான பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் அமைந்திருப்பதால் இந்த தருணத்தில் சுயதொழில் துவங்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். கல்வியில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. எதை செய்தாலும் அதன் விளைவுகளை யோசித்து செய்யக்கூடிய ஆற்றல் வலுவாக கிடைப்பதால் பெரிய அளவிலான பிரச்சனைகளை தவிர்ப்பதோடு கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பமும் புதிய கடன்களை ஏற்காத சூழலையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பாராத திடீர் பணவரவுக்கான சாத்தியக்கூறுகளும் திடீரென பல சுப காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகத்தையும் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். வீரத்தை வெளிப்படுத்துவதை விட அறிவை சாமர்த்தியமாக பயன்படுத்தி மற்றவர்களை எதிர்கொள்வதோடு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. தற்போது குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சனி பகவானை வித்யாகாரகரான புதன் சமகிரகமாக பார்த்தாலும் கூட சனி வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் சனியின் ஆட்சி வீட்டிற்குள் புதன் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத திடீர் பண வரவையும் அடுத்த 14 நாட்களில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சியாக அமைவதற்கான சூழலை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் சனியின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாற்றங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. இந்த 18 நாட்களில் சூரியனுடன் இணைந்து வலம் வரும்போது புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பாக அறிவாற்றலை பயன்படுத்தும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை எளிதில் கைப்பற்றுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பண வரவில் இருந்த தடைகளை பெரும்பாலும் தகர்த்து விடுகிறாருங்க. எனவே பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக வலம் வரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் மட்டும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் சனி பகவான் வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் அவரின் வீட்டில் அமருவதால் பெரிய அளவிலான சிரமங்கள் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுங்க. காரியங்கள் திருப்திகரமாக செய்வதோடு மட்டுமல்லாது திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் பல்வேறு வகையில பண வரவுல ஏற்பட்டு வந்த மந்தமான சூழல், தடையை சந்தித்து வந்த நிகழ்வுகள் போன்றவை முற்றிலுமாக
மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச நன்மை உறுதியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும், அது மட்டுமல்லாது எந்த பணிகளை மேற்கொண்டாலும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது வித்தை, கணிதம், ஜோதிடம், மீடியா, கம்ப்யூட்டர் திறன், பேச்சு திறன், மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல், நகைச்சுவை உணர்வு என அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் கெட்டு போகும்போது உணர்ச்சி வசப்பட்டு எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிரமம் நிறைந்தவையாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் புதன் வலுவாக அவரை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். ஏனென்றால் குரு தனது பார்வையில் அவரை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அங்கிருந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக அறிவாற்றலை பயன்படுத்தி கனகச்சிதமாக செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முடியாது, நடக்காது என்று சொன்ன பல விஷயங்களை இந்த தருணத்தில் சாமர்த்தியமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் மட்டுமல்லாது அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகள் அடுத்த 18 நாட்களில் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை வித்யாகாரகரான புதன் பார்ப்பதால் பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். நட்பு வட்டாரம் விரிவடைவதோடு உடன் பிறந்தவர்களால் உற்சாகத்தை, மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. எந்த நேரத்தில் எதை செய்தால் அது சரியாக அமையும் என்பதை உணர்ந்து செயல்படுவதோடு பண வரவிற்கான வழிகளை சிறப்பான முறையில் உருவாக்குவதற்கான யோகம் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் தடைகள் விலகுங்க. குடும்பத்திலும் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் மகிழ்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை தொழில் ஸ்தானத்தில் நுழையக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்துகிறார். சூரியனுடன் இணைந்து 10ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் புதிய வாய்ப்புகள் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக அமையும். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய பெருவாரியான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கப்பட்டு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணை செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய பக்கபலமாக அமைய போகிறது. பெரிய அளவிலான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் முற்றிலும் கல்வியில் எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத சூழலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உடல்நல ஆரோக்கியமாக இருப்பதோடு மட்டுமல்லாது அறிவாற்றல் மேம்படக்கூடிய இந்த வேளையில் சரி தவற நன்கு உணர்ந்து செயல்படுவதால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாகவும் திடீர் பணவரவை பல வழிகளில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்த 18 நாட்களில் வருகின்ற 3 புதன்கிழமை தொடர்ந்து விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் விலகும். பண வரவு மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான நல்ல யோகம் நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.